நாகசக்தியே சரணம் தாயே, நாக அம்மையே சரணம் தாயே. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியான நாகக்கோட்டை ஸ்ரீ கலியுக நாகேஸ்வரம்மன் ஆலயத்திலிருந்து இந்த பதிவு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த அம்மா பேர் தான் சர்ப ஈஸ்வரி. சர்ப ஈஸ்வரின்னு பார்க்கும்போது இந்த அம்மா பாதி உருவம் பார்த்திங்கன்னா சர்ப்ப வடிவத்தில் இருக்கும், மீதி பார்த்திங்கன்னா பெண் அவதாரத்தில் குழந்தைக்கு பால் தர அவதாரத்தில் இருப்பாங்க. இப்போது இந்த அம்மா நீங்கள் பார்க்க என்ன ஒரு விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, ராவு காலத்தில் செவ்வாய்க்கிழமை ராவு காலத்தில் இந்த அம்மாவுக்கு நீங்கள் பூஜை பண்ணிட்டு போனீங்கன்னா வாழ்க்கையில் எல்லா விதமான கடன் கஷ்டம், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை தரும் அவதாரத்தில் இந்த அம்மா இருக்கிறதுனால, அதேமாரி குழந்தை இல்லை சந்தான பிராப்தம் இல்லாதவங்களுக்கும் கண்டிப்பாக அவசியமாக வரணும். அதேமாரி வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் கடன் கஷ்டத்தோடு இருக்கிறவங்க, வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரோட, வீட்டில் செல்வாக்கு இல்லாமல் நோய் நொடியோ இருக்கிறவங்க இந்த அம்மா சர்ப்ப வடிவத்தில் இருக்கிறதுனால சர்ப ஈஸ்வரம்மா இந்த இரவு காலத்தில் நீங்கள் இந்த அம்மாவுக்கு நீங்கள் பூஜை பண்ணிட்டு போனீங்கன்னா தொடர்ந்து 21 வாரம் செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து 21 வாரம் இந்த அம்மாவுக்கு ஒரு ஆள் 11 எலுமிச்சை கனியை மாலையை தொடுத்து அம்மாவுக்கு மாலையாக போட்டு 5 வகையான புஷ்பம், ஒரு எலுமிச்சை பழத்தை 2ஆக கட் பண்ணி அதில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு நீங்கள் விளக்கு ஏற்றிட்டு போனீங்கன்னா நீங்கள் கேட்குற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த அம்மா சக்தி உடையவும். அதனால் 21 வாரத்துக்குள்ளே நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக எல்லாம் நல்லபடியாக முடித்து தருவாள். செவ்வாய்க்கிழமை இந்த அம்மா தரிசிக்கும் போது உங்கள் வீட்டில் இருக்க அனைத்து பிரச்சனை தீர்ந்து வாழ்க்கையில் சுகம் தருவாள். நாகசக்தியே சரணம் தாயி, நாக அம்மையே சரணம் தாயி.